வணக்கம் அவர்களே. இன்று 2026 ஆண்டு 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மாவட்ட செயலக ஊடகப் பிரிவின் செய்திகளுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்வடைகின்றேன். அந்த வகையிலே இன்றைக்கு தொழில் முயற்சியாளர்களை இனங்காணுதல் மற்றும் ஊக்குவித்தல் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம், அதாவது 6/3/2026 வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 மணிக்கு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்திலே நடைபெற்றிருக்கின்றது. இதன்போது கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் இந்த கலந்துரையாடலானது மாவட்டத்தின் கைத்தொழில் துறைக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கும் ஒரு செயற்பாடாக அமைந்துள்ளதாகவும், ஸ்ரீலங்கா கனடா பிசினஸ் கவுன்சில் என்ற அமைப்பு கைத்தொழில் சார்ந்தவர்களை ஊக்கப்படுத்தும் அதேவேளை அவர்களை கௌரவப்படுத்தி பாராட்டி விருது வழங்கும் செயற்பாடுகளை யாழ்ப்பாண மாவட்டத்திலே மேற்கொண்டுள்ளமை ஊக்குவிப்பாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, மேலும் இத்தகைய விருது வழங்கும் செயற்பாடானது விருது பெறுவதற்காக மட்டுமல்லாமல் அவர்களுடைய உற்பத்தியினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான ஊக்கப்படுத்தல் செயற்பாடாக காணப்படுவதாகவும், ஒவ்வொரு உற்பத்தியாளரும் தங்களுடைய உற்பத்தியின் தரத்தை உயர்ந்த நிலையினை அடைய வேண்டிய தேவைப்பாடு உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் உண்மையில் இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கம் உற்பத்தியாளர்களை மேலும் அவர்களின் உற்பத்தியின் தரம் தொடர்பாக ஊக்கப்படுத்துவதே எனவும், பல்வேறுபட்ட உற்பத்தி திறன் சார்ந்த போட்டிகள், தொழில்துறை சார்ந்த போட்டிகளில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு உற்பத்தியாளர்கள் பல்வேறு உயர்நிலைகளை பெற்றுள்ளனர் எனவும், இதற்கு அடையாளமாக விருதுகள் காணப்படுவதாகவும், இது ஒவ்வொரு உத்தியோகத்தரனுடைய சேவையினுடைய வெளியீடாக காணப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு பிரதேச செயலாளர்கள் பிரிவுகளிலும் உற்பத்தி துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் சேவையாற்றுவதோடு இவர்களுக்கு தொழில்துறை சார்ந்தவர்களை மேம்படுத்தி மேலும் ஊக்கப்படுத்தி ஆற்றுப்படுத்த வேண்டிய பொறுப்பு உள்ளது எனவும், இவ்விருது பெறுவதற்கான விண்ணப்பங்களை பிரதேச செயலக ரீதியாக அனைத்து தொழில்துறை திணைக்களங்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், திட்டமிடல் பணிப்பாளர்கள் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்கள் வழிநடத்தலின் ஊடாக இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விருது வழங்கும் சந்தர்ப்பத்தை யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள தொழில் முயற்சியாளர்களுக்கு வழங்கியமைக்கு அரசாங்க அதிபரினால் நன்றி தெரிவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக கொள்ளப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரு கானா சிவகரன், ஸ்ரீலங்கா கனடா பிசினஸ் கவுன்சில் நிர்வாக பணிப்பாளர் திரு இளங்கோ ரத்ன சபாபதி, மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் திரு சுரேந்திரநாதன், ஸ்ரீலங்கா கனடா பிசினஸ் கவுன்சில் உறுப்பினர்கள் திருமதி கலா அமிர்தலிங்கம் மற்றும் திருமதி கோன்சிகா சஞ்சீவ், வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தினுடைய தலைவர், பிரதேச செயலாளர்கள், உதவி மற்றும் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள், பிரதேச செயலக தொழில்துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையினுடைய உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதாக இந்த மாவட்ட செயலக ஊடக பிரிவின் செய்திகள் தெரிவிக்கின்றது. அடுத்து பாரதீவு அந்தோனியார் ஆலயம் யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற பாரதீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கு சென்ற படகு ஒன்று விபத்தில் சிக்கி என்று 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். நாளைய தினம், அதாவது 7ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 ஆண்டு நடைபெறவுள்ள அந்த பாலதீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கு இன்றைய தினம் குருநகர் பிரதேசத்திலிருந்து புறப்பட்ட ஒரு படகொன்று விபத்துக்குள்ளாகி 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 11 பேர் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். படகு விபத்துக்கு உள்ளானதுடன் முதலாவது தகவலாக செய்தி அறிந்ததும் உடனடியாக அரசாங்க அதிபர் அவர்கள் வடமாகாண கடற்படை தளபதிக்கு தகவல்களை வழங்கியதன் மூலம் மண்டதீவு மற்றும் சீனோர் பகுதியிலிருந்து துரிதமாக செய்யப்பட்ட கடற்படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதேவேளை அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளருக்கு தொடர்பு கொண்ட போது இவ்விடயம் தொடர்பாக தாம் உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டியை சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளரினால் தெரிவிக்கப்பட்டதுடன் மீட்கப்பட்டவர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டார்கள். மேலும் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான எங்களுடைய கௌரவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் அரசாங்க அதிபரால் தகவல்கள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு
படகுகளில் அதிகளவான பயணிகளை ஏற்றி பயணிப்பது ஆபத்தானது எனவும் படகு மூலம் பயணங்களை மேற்கொள்ளும் போது உயிர் பாதுகாப்பு அங்கே அணிந்து செல்வது மற்றும் பயணம் செய்பவர்கள் அந்தந்த படகு பங்குகளின் பங்கு தந்தை ஊடாக பதிவுகளை மேற்கொண்டு அதனூடாக பயணம் செல்வது தொடர்பாக அரசாங்க அதிபர் அவர்கள் குரு முதல்வர் அருட்தந்தை PJ ஜெபரட்னம் அடிகளாருடன் கலந்துரையாடி இருக்கின்றார். மேலும் மாவட்ட செயலகத்தின் கையிருப்பில் இருந்த 50 பாதுகாப்பு அங்கிகள் யாழ்ப்பாண பிரதேச செயலர் ஊடாக கையளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் விபத்தில் உயிரிழந்த அமரர் M. ஜோசப் 80 வயது மற்றும் அமரர் பிரான்சிஸ் ஸ்டீவன் 57 ஆகியோருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக யாழ் மாவட்ட ஊடக பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஆகையினால் உண்மையில் இந்த பயணங்கள் கடற்பயணங்கள் என்கின்ற போது அதில் நீச்சல்கள் தெரியாதவர்கள் பொதுமக்கள் பலர் அதில் பயணம் செய்வார்கள். மற்றது அளவுக்கு அதிகமான படகுகளில் ஏதோ போய் சேர்ந்து விடுவோம் என்று ஏறி அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அதெல்லாம் ஒரு ஆபத்துக்குரிய விடயமாகும். ஏனென்று சொன்னால் நீரில் செல்கின்ற போது நாங்கள் தவறி விழுகின்ற போது எங்களை காப்பாற்ற முடியாமல் மற்றவர்கள் நாங்கள் உடல் காக்கும் அங்கிகளுடன் செல்கின்றால் மிதக்கின்ற போதாவது நீச்சல் தெரிந்தவர்கள் எங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பாதுகாப்பை நாங்களே தேடிக்கொள்ள வேண்டும். நாங்கள் கடல் பயணம் செய்ய போறோம் என்றால் உடல் அந்த பாதுகாப்பு அங்கி எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் கேட்டு வாங்கி எங்கள் மேல் நாங்கள் அதை அணிந்து கொள்வது எங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் பலர் ஏறி அவர்கள் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் படகுகளில் இருந்ததோ என்ன காரணம் என்று கூட இதுவரைக்கும் தெரியவில்லை. அதில் எத்தனை பேர் போனார்கள் என்ற விடயம் கூட தெரியாமல் இருப்பது பெரும் ஒரு வருத்தத்துக்கு தக்க விடயம். ஆகையினால் தயவு செய்து கடலில் பயணம் செய்பவர்கள் உடல் அந்த காக்கும் அந்த அங்கிகளை அணிந்து செல்லுங்கள். அதாவது ஜாக்கெட் என்று சொல்வார்கள். ஜாக்கெட் அணியாமல் கடல் பயணிகள் யாரும் கடலில் பயணம் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு யாழ் மாவட்ட செயலக ஊடக பிரிவின் செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் ஒருவன். நன்றி, வணக்கம்.